பொலிட்டிக்கல் லீடர்ஸுடைய பிரச்சாரங்கள் தான் பரவலாக பேசப்படுது. முதல்ல திமுக கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். திமுகவுடைய பிரச்சாரம் எப்படி போகுது? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின், உதயநிதி இவங்க 2 பேர் தான் முக்கியமான பிரச்சாரம் செய்கிறவங்க. ராசா இந்த வாட்டி அவ்வளவா பிரச்சாரம் பண்ணலை, ஆடியோ தான் காரணம். அதனால தான் ராசாவை எங்கேயும் அவ்வளவா பிரச்சாரம் செய்ய வைக்கல திமுக அப்படின்னு அண்ணாமலை ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதனால் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி இந்த 3 பேர் தான் முக்கியமான ஸ்டார் கேம்பெயினர். 2021 திமுக கிட்ட இருந்த அந்த அக்ரெசிவ் 2026 இல்லை. 2021 செங்கலை எடுத்துட்டு தொகுதியாக உதயநிதி போனார்ல, இந்த வாட்டி அப்படியெல்லாம் போக முடியலை. ஏன்னா திமுக ஆளும் கட்சி. பத்தாவதுக்கு தோப்பூரில் பிரம்மாண்டமாக எய்ம்ஸ் மருத்துவமனை ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கட்டப்பட்டுருச்சு. பிரம்மாண்டமான கட்டிடங்கள்லாம் வந்துருச்சு. அதனால அந்த எய்ம்ஸை வச்செல்லாம் பாலிடிக்ஸ் பண்ண முடியலை. ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற பேரில் அடுத்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம், லேப்டாப் கொடுத்துருக்கோம். இதை தான் எல்லா தொகுதியிலையும் ஸ்டாலின், உதயநிதி இவங்கெல்லாம் சொல்லிக்கிருக்காங்க. பாஜகவை எல்லா தொகுதியிலையும் போய் திட்டிக்கிருக்காங்க. பாஜக ஹிந்தியை திணிக்க பார்க்குது அப்படின்னு திட்டிக்கிருக்காங்க. இதுதான் திமுகவுடைய பிரச்சாரம். 2021 திமுகவுடைய பிரச்சாரம் மக்களுடைய பார்வைக்கு போணுச்சு. மக்கள் திமுக பிரச்சாரத்தை பற்றி தான் பேசினாங்க. அது 2026 மிஸ்ஸிங்கு. பெரிய பேசுபொருளாக மாறல திமுக கேம்பெயின். அடுத்து அதிமுகவில் இபிஎஸ் தான் ஸ்டார் கேம்பெயினர். ஒரே ஒருத்தர் இபிஎஸ். 2021 ரொம்ப சிம்பிளாக பிரச்சாரம் பண்ண இபிஎஸ் 2026 இறங்கி அடிக்கிறாரு. ரொம்ப அக்ரெசிவான பிரச்சாரம். சில வார்த்தைகள்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு திமுகவை நேரடியாக திமுக தலைவர்களை அட்டாக் பண்ணுறாரு இபிஎஸ். இது மக்கள் மத்தியில் கவனத்துக்கு வருது. இபிஎஸ் இப்படி பேசிட்டாரு, இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு மக்கள் பரவலாக பேசுகிறாங்க. அப்போ தன்னுடைய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் பேச வச்சுட்டாரு இபிஎஸ் 2026 பிரச்சார பயணத்தில். இது அதிமுக. 3வது பார்த்தீங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய பிரச்சாரங்களில் எப்போதும் கூட்டம் வந்து கூடுது. அந்த கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்கிறாங்க. ஓட்டா மாறும் அப்படின்னு தாவேகா சொல்கிறாங்க. அதனால மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும் எக்ஸாக்டாக விஜய் ஓட்டை பிரிக்கிறாரு. யாருடைய ஓட்டை பிரிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் யாருடைய ஆட்சி அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். விஜயுடைய பிரச்சாரத்தில் அவர் பேசுகிற விஷயங்கள், திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசாக பேசப்படலை. ஆனால் கூடுற கூட்டம் பெருசாக பேசப்படுது. இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படிங்கிறத எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. இது தாவேகா. 4வது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் இந்த வாட்டி காரைக்குடி தொகுதியில் போட்டிடுறாரு. அவர் தன்னுடைய தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு சீமானு. இந்த வாட்டி சீமானு மற்ற தொகுதிகளை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட தன்னுடைய தொகுதியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வாட்டி வெற்றி பெற அவர் முயற்சி மேற்கொள்ளணும். ஏன்னா இந்த வாட்டி தாவேகா நியூ என்ட்ரியாக வராங்க. தாவேகா நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை ஓரளவு பிரிச்சுட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் ஒரு பெரிய பலவீனமாக மக்கள் மத்தியில் காட்சிப்படுத்தப்படும். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் நாம் தமிழருக்கு கூடியிருக்கு. இந்த வாட்டி விஜய் அதை மொத்தமாக முடிச்சிட்டாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய சேதாரத்தை சந்திக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு தொகுதியிலையாவது நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஜெயிக்கணும். அந்த கட்சியுடைய தலைவர் சீமான் அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் ஜெயிச்சா ஓட்சார் எவ்வளவு ட்ராப் ஆனாலும் அதை சமாளித்து மீண்டு வந்துட முடியும். சீமானும் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா, இந்த தேர்தலையும் சீமானும் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மறுபடியும் அவங்க மேலே வர்றது கஷ்டம். அதனால் அட்லீஸ்ட் அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியிலையாவது அவர் ஜெயிக்க பார்க்கணும் இந்த 2026 தேர்தலில். அப்போ தான் ஓட் ஷேர் ட்ராப் ஆனாலும் மீண்டு வர முடியும் என்டிகேனால். இது நாம் தமிழர் கட்சி. அடுத்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் ஸ்டார் கேம்பெயினர் அண்ணாமலை தாங்க. அண்ணாமலையுடைய பிரச்சாரம் மற்றவர்களுடைய பிரச்சாரத்தை விட வித்தியாசமாக இருக்குது. சமீபத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் தொகுதி பிரச்சனையை மையப்படுத்தி கேம்பெயின் பண்ணுறாரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணணும், என்னென்ன திட்டங்கள் இங்கே வரணும், மக்களுடைய அந்த தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் விருப்பம் எது அப்படிங்கிறத ஆய்வு செய்து அண்ணாமலை பிரச்சாரங்களில் பேசுகிறாரு. மீதி எந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸும் தொகுதி சார்ந்த இஷ்யூஸை முன்னிலைப்படுத்தி கேம்பெயின் பண்ணலை. ஆனால் அண்ணாமலையுடைய பிரச்சாரம் முழுக்க தொகுதி சார்ந்து இருக்குது. முதல்ல இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இதெல்லாம் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு பேசிட்டு அதன் பிறகு பொதுவாக திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறது, மோடி என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பேசுறது, இப்படி இந்த பேட்டர்னில் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறாரு.
அதனால என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், என்னுடைய சாய்ஸ் அண்ணாமலையுடைய கேம்பெயின் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். உங்களுடைய சாய்ஸ் யாருடைய பிரச்சாரம் வேறு லெவலில் இருக்குது? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.